வணக்கம், இது சரவணா கேமிங். என்னோட பேர் சரவணன். நம்ம இன்றைக்கி வாக்கிங் ஜாம்பி 2ஓட பார்ட் 20 தான் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட்டில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லிங்க் டிஸ்கஷன் இருந்து செக் பண்ணி பாருங்கள். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டோனியோட மிஷனை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கிறோம். டோனி வந்து பார்த்தீங்கன்னா உட்லாண்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்மளுக்கு ரேடியக்ஸு அந்த மாதிரி பொருளை எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பான். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா யார் பண்ணாங்க, எதனால அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு போக சொல்கிறேன். ஸோ நார்மன் ஃபார்முக்கு வந்து போக போகிறோம். அங்கே வந்து ஃபயரை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அணைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அது எதனாலன்னு மேபி யார் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பக்கெட்டை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, பக்கெட் பக்கத்துலேயே இருக்குது, பக்கத்துலேயே தண்ணி இருக்குதுங்க. ஸோ எக்ஸ்டிங்யூஸ் ஓகே, வீட்டுக்கு பின்னாடி எரியிற நெருப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அணைக்க சொல்கிறாங்க. ஸோ எந்தெந்த இடத்துல வந்து அதிகமாக நெருப்பு பிடிச்சிருக்குதோ அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அணைக்க சொல்கிறாங்க. ஓகே, வேலையை முடிச்சிடுவோம். எறா பக்கெட்டை. ஓகே, தண்ணி எடுத்தாச்சு. ஊற்றுறா. அப்படியே வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுங்க. ஆக்சுவலாக வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு எனக்கு ஆப்ஷன் இல்லைங்க. தண்ணி எடுக்கவே இல்லையா நான் காட்டுச்சு. தண்ணி எடுத்துகிட்டேன்னு நினச்சா கடைசியில் பாருங்கள் தண்ணி வந்து எடுக்கலன்னு சொல்லி வந்துருச்சு. சரி, ஓகே, யூஸ் கூட பக்கெட்டில் தண்ணி ஒரு 4 பக்கெட் எடுத்து ஊற்றுறேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிடும். ஓகே, 2 பக்கெட்டில் முடிஞ்சுதா. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கில் த ஜாம்பி 12 பேர் ரெடி ஆகிக்கலாம். தண்ணி எடுக்க முடியலையே. அப்புறம் நாங்கள் போகிறது. ஓகே, அங்கே அந்த இடத்துல ஒரு கிணறு இருக்குதுங்க. அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு விஷயங்க, கன்னை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு கன் வந்து இதாகலை. அதனால் வந்து நம்ம கன்னை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோம். ஸோ ஷார்ட் கன் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து ஷார்ட் கன் எடுத்துக்கலாம். சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கம்மியாகும் அவங்களுக்கு. இவன் வேறு அங்கேருந்து ஆசிட் மேலே துப்பிட்டு இருக்கிறாங்க. நின்றுன்றா என்ன இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம்னா டபுள் பேரல் அப்படிங்கிறதுனால வந்து 2 புல்லட் தான் வந்து தாக்கு பிடிக்குது. 2 3 ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 புல்லட் தான் வந்து போட முடியுது. அதனால் டக்குன்னு ரீலோட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து முடிச்சிடணும். ஆனால் வந்து பவர் அந்தளவுக்கு இருக்குதுங்க. ஓகே, இவன் ஒருத்தன் மட்டும்தாங்க நம்மளுக்கு பிரச்சனை. கொஞ்சம் கிட்ட வந்தானா என் வேலை முடிஞ்சுது. பட் பரவாயில்ல, 10 பேர் அவ்வளோதானா? நிறைய பேர் வருவானுன்னு பார்த்தேன். பட் பரவாயில்லைங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. சரி, ஓடு பக்கெட்டை தூக்கிட்டு ஓடு. கடைசியில் பாருங்கள் பக்கெட்டை தூக்கிட்டு ஓட வச்சிட்டாங்க. ஸோ ஓகே, தண்ணி வந்து நம்மளால் இங்கே எடுக்க முடியாது. அதனால் வந்து நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். ஸோ ஹெல்த்து இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் ஆடு வந்து பார்த்தீங்கன்னா வரல அதுக்கு. ஸோ தண்ணி பாருங்கள் எடுக்கிற ஆப்ஷன் எதுவும் வர மாட்டேங்குது. ஸோ அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வரலாம். இங்கே ஒருத்தர் நிற்கிறாங்க. எப்பறம் நீ மட்டும் நிற்கிற? நெருப்புகளோட ஜாம்பி நிற்கிது பாருங்கள். ஒருவேளை அந்த ஜாம்பி தான் பற்ற வச்சிருச்சோ? அதுக்கு வாய்ப்பு இல்லையா? அது நடக்க தான் செய்யும். எப்படிங்க நடந்துச்சு இந்த சம்பவம்? தெரியலை எப்படி நடந்துச்சு அப்படின்னு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற தண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஊற்றிடுவோம். ஆக்சுவலாக வந்து பக்கத்தில் இருக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. தூரத்தில் இருந்துச்சுன்னு வச்சுங்க, இங்கேருந்து அவ்வளோ தூரம் ஓடி வரதுக்குள்ளே ஃபுல்லாக வந்து எரிஞ்சு போயிடும். பட் எப்போ பார்த்துச்சுன்னு தெரில. அந்த டோனியை வந்து வந்திருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்குங்க. அவன் வந்து வரமாட்டேன்ட்டான் கடைசியில். ஓகே, கிடையாது. எப்படி இது முடித்தோடனே நம்மளுக்கு வந்து ஒரு ஜாம்பி படையே வரும். அதை வந்து சமாளிக்கணும், ரெடியாக இருக்கணுங்க. ஓகே, இன்னும் ஒரு டப்பா ஊற்றினா முடிஞ்சுது. ஓகே, ஊற்றுறா அவ்வளோதாங்க, முடிஞ்சது. அடுத்து என்னது 15. ஸோ 12க்கு அப்புறம் 15. வாங்கடா, எங்கடா வரீங்க? எங்கேயும் வரான். இங்கே வரானுங்க. வாங்கடா. ஓகே, எல்லாம் சுற்றி வளைச்சி போட்டு வராங்க. எப்படி நம்ம ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு டைமும் ஃபார்மை க்ளீன் பண்ணிட்டு போகிறோம். கரெக்டாக ஃபார்முக்கு மட்டும் அதிகமாக வந்துடுறாங்க. நம்ம எங்கே போனாலும் அந்த இடத்துல இவன் ஒருத்தன் வாடா கரெக்டாக பிளாஸ்ட் பண்ணிவிட்ருவோம். முடிஞ்சுதுங்க. எத்தனை பேர் போனாங்க? ஓகே, 13 பேர். சூப்பருங்க. ஒரே ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 13 பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆகிட்டாங்க. இப்போ இவன் மட்டும்தான். இவனை கொஞ்சம் ஹெட் ஷாட் போட்டோம்னா ஈஸியாக முடிச்சிருது. அவ்வளோதான். பட் ஆனால் மித்த கன்னை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கன்று எவ்வளோ பெட்டருங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த காருக்கிட்ட வந்து பற்றிட்டு இருந்ததா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்க்கணும். இந்த பக்கம் போகிறதுக்கு வழி இருக்குதா? எக்ஸ்ட்ரா வழி இல்லை. அப்படியே வந்து போயிருக்கலாம். தப்பு பண்ணிட்டோம். சரி, ஓகே, பரவாயில்ல. பக்கெட்டை தூக்கிட்டு ஓடுறா. என்ன அந்த பக்கம் காட்டுது? நெருப்பு இங்கே இருக்குது. அந்த பக்கம் காட்டுதானா? ஓகே, இங்கேயும் ஜாம்பி சுற்றிட்டு இருக்கானு. இவனுங்களுக்கு நெருப்பை பார்த்தா பயந்து ஓடணுமே. இவனுங்க நெருப்பை பார்த்தா எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க. ஓகே, பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துக்க சொல்கிறாங்க. தண்ணி இது சேமித்து வச்சுருப்பாங்க போல். இல்லை வந்து ஏதோ ஒன்றுங்க. ஸோ தண்ணி சேமித்து வச்சுருக்காங்க. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஊற்ற சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேரல் இருக்குது. கார் வந்து இவ்வளோ தூரம் எரிஞ்சிட்டு இருக்குது. பிளாஸ்ட் இது ஆயிடுச்சு. என்னடா பண்ணுவேன்? ஓகே, இது என்னதுங்க? என்னமோ பக்கத்தில் இருக்குது. ஆனால் யாரும் பெட்ரோல் ஊற்றி இது பண்ணிக்காங்க கண்டிப்பாக. பாருங்கள், ஏதோ ஒன்று இருக்குது பாருங்கள் சைடில். ஃபஸ்ட்டு இது ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். மேபி அவனே சொல்லுவான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, இன்னும் ஒரு டப்பா ஊற்றின முடிஞ்சுதுங்க. என்ன இது வித்தியாசமாக இருக்குது? பெட்ரோல் கேன் மாதிரி தான் இருக்குதுங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ பெட்ரோல் கேன் எடுத்து தான் யாரோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஊற்றிருக்கிறாங்க. பட் யாரும் தெரியல. பார்ப்போம் அவனே கதையில் சொல்கிறானா இல்லையான்னு. ஓகே, வேலையை முடிஞ்சது. கில் த ஜாம்பி 12 பேர். எங்கடா இருக்கிறீங்க? 12 பேர். அந்த பக்கம் வரானுங்க. ஹலோ, இப்படி வர மாட்டிங்களா? அப்படி சுற்றி தான் வருவீங்களோ? ஓகே, அந்த பக்கம் வழி இல்லை. அதனால் வேறு ஆப்ஷன். நீ என்னடா இங்கேருந்து எப்படா வந்தீங்க? இப்போ தான் இந்த பக்கம் திரும்பும்போது பார்க்கும்போது எவனுமே இல்லை. எப்படா வந்தீங்க நீங்கள்?
நான் உன்னை சாப்பிட போகிறேன். ஆமாம், நீ இங்கே சாப்பிட போகிற. வாடா வாடா வாடா. ஐயோ, மிஸ் பண்ணிட்டேங்க. ஸோ 5 பேர் தான் வந்து இதாக இருக்கிறாங்க. நம்ம அதில் 3 பேர், இது 2 பேர் வந்துட்டானுங்க போல். ஓகே, பின்னாடி இருந்து அவனை அடிக்கிறான். நின்றான். ஓகே, டாகி அவ்வளோதாங்க முடிஞ்சுது. தும்மல் வர்றப்போ பார்க்குற மாதிரி இருக்குது. நான் தான் அங்கே ஓடி வரப்போ பார்த்தேன்ல. என்ன இது? இதை பார்த்தா ஆக்சிடென்ட் மாதிரியே தெரியலையே. அதான்டா ஆக்சிடென்ட் இல்லைடா. பாடுறா, எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன இஷ்டத்தி போட்டுருக்காங்க. நம்ம ஓடி வரும்போது பார்க்கவே இல்லை இதெல்லாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக வந்து எரிய வைக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிருக்காங்க. அது எனக்கு ஏன் தெரியல. அவ்வளோதானா? ஃபயர் மிஷன் கம்ப்ளீட்டட். அவ்வளோதானா? யாருக்கும் தெரியலிங்கண்ணா. சரி, ஓகே, நம்ம வந்து டோனிக்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். மறுபடியும் ஏதாச்சும் போய் வாங்கிட்டு வாடான்னு சொல்லிடாதா. ரொம்ப தூரத்தில் போய் அது உட்லாண்டுக்கெலாம் போக சொன்னான்னு வச்சுங்க, பெட்ரோல் பற்றாது. பெட்ரோலுக்கு தர மாட்டேங்கிறான். ஓகே, சக்ஸஸ் ஐடியா. ஓகே, நீ வந்து நெருப்பு அணைச்சதுக்கு ரொம்ப நன்றி. அந்த ஃபார்ம் வந்து அழிஞ்சு போச்சா. மறுபடியும் நம்ம ஃபுட்டு இல்லை. என்ன பண்ணுறது? ஃபுட்டு இல்லையாமாங்க. நீ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு இது வைக்கணும். நீ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, ஓகே, அவன் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் இதுக்கு மேலே இல்லைன்ட்டான். நம்ம டேரெக்டாக வந்து இப்போ மேயர்கிட்ட தான் ஆப்ஷன் இருக்குது. நம்ம அதுக்கு மேலே ட்ரேடர்கிட்ட போய் சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேயர்கிட்ட வந்து போவோம். ஏன்னா மேயர்கிட்ட வந்து ரொம்ப நாள் கழிச்சு மிஷின் வந்துருக்குது. ஸோ விற்க வேண்டியது விற்றாச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மகிட்ட வந்து மெடிக்கிட் வந்து அதிகமாக தேவைப்படும். அதனால் வந்து மெடிக்கிட் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஷூ ஒன்று வந்துருக்குது. இது வாங்க முடியுமா? ஓகே, காசு இருக்குது, வாங்கிக்கலாங்க. கொஞ்சம் அதிகமாக பவர் இருக்கும் போல். ஸோ ஒன்று கிரனேடு ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புல்லெட்டு. ஸோ அதிகமாக நம்ம வந்து ஷார்ட் கன் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து ஷார்ட் கனுக்கு தேவையான புல்லெட் மட்டும் வாங்கிக்கலாம். மித்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் வாங்கி முடிச்சு நம்ம வந்து போகலாம். வேறு என்ன இருக்குது? இது என்னது குச்சி மாதிரி ஒன்று இருக்குதுங்க. அது என்னதுங்க? அதையும் ஒன்று வாங்கி வச்சுக்குவோம். இது பேர் என்ன? இதுவும் கிரனேடு தாங்க. ஸோ கிரனேடு வந்து வாங்கியாச்சு. சரி, ஓகே, அதாவது காசு கம்மியாக இருந்தாலும் வாங்கல. ஃபுல் மெடிக்கிட் ஒன்று வாங்கி வச்சுருக்கேங்க. இதெல்லாம் போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே மேயர் எப்படி இருந்தாலும் பெரிய சம்பவமாக தான் கொடுப்பாரு. பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு. மேயர் பேசுங்க. மேயர், நீ வந்ததில் சந்தோஷம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சுச்சுவேஷன் ரெக்யர் டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு தெரியல. சரி விடுங்க. என்கிட்ட வந்து எந்த கேள்வியும் கேட்காத. நான் கொடுக்குறத வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது டெலிவரி மட்டும் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, டெட் பாடியா? யாரைங்க பண்ணா? மேயர் யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டார் போல். பட் எப்படின்னு தெரியலை. சரி, ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டாக் ஹவுஸ் மிஷன் இருந்தில்ல, அதை வந்து போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஏன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடு, அப்புறம் வந்து ஃபுட்டு, அப்புறம் வந்து என்னமோ கேட்டாங்களே 3 பொருள் ஏதோ ஒன்று கேட்டுச்சு. அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ டாக் வந்து இங்கே இருக்குங்க, டாகோட வீடு. ஸோ ஆட்டையை போட்டாச்சு. நம்ம வந்து பார்த்துக்குவோம். இதுக்கு மேலே வந்து அந்த டாகி வந்து நம்ம தான் வந்து வளர்க்க போகிறோம். மேபி டாகி நம்ம கூட வருமா என்னன்னு தெரியல. வந்தால் ஜாம்பி கடிச்சு வச்சுன்னு வச்சுக்கோங்க, அதையும் கில் பண்ணுற மாதிரி ஆயிரும். பட் சரி, பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு தேவையானது டாக் ஃபுட்டு, டாகோட வீடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பவுலு. ஸோ சாப்பாடு போடுறதுக்கான பவுலு. ஸோ இதுதான் வந்து வேணுமாம்மா. ஸோ ஜாம்பிஸை வந்து ஓகே, அடுத்தது இதை கொண்டு போய் காரில் கொண்டு போய் வைக்கணுமா? ஒவ்வொன்றா தான் வைக்க முடியுமா? ஸோ அந்த லாஸ்ட்டாக நம்ம வீட்டுக்கு போய் க்ளீன் பண்ணும்போது எடுத்துகிட்டு வந்தோம்ல, அதே மாதிரி மெத்தட் தான் வச்சுருக்காங்க சங்குக்கு. ஸோ இது என்ன டாகிக்கு வந்து பெரிய மிஷின் இது கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. பட் இப்போதைக்கு வந்து தெரியல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. இப்போதைக்கு நம்ம என்ன மிஷினோ அதை மட்டும் பார்ப்போம். இதுக்கப்புறம் வந்து நம்ம தான் வந்து அந்த டாகி வந்து வளர்க்க போகிறோம். அதனால் அதே மாதிரி பெரிய மிஷின் ஏதாச்சும் கொடுக்க போகுதான்னு தெரியல. அது கொடுத்தாலும் கொடுங்க, நம்ப முடியாது. சரி, ஓகே, நம்ம வந்து இப்போ என்ன தேட போகிறோம் அப்படின்னா வந்து ஃபுட்டு. ஓகே, ஃபுட்டு எங்களை பேக்கேஜ் தான் வச்சுருக்கணும் கண்டிப்பாக. இங்கே இருக்குதுங்க. என்ன பவுலோடு இருக்குது? ஓகே, டாக் பவுல் தாங்க எடுத்து வச்சுருக்காங்க. சாரி, நான் தான் கவனிக்காம விட்டுட்டேன். ஃபுட்டுன்னு நினச்சேன் அந்த ரூமை பார்த்தோன்னே. ஸோ ஒருவேளை இந்த டாகி வந்து இங்கே தான் வளர்த்துட்டு இருந்தாங்களோ, இருந்தாலும் இருக்கும். ஆனால் அவன் தான் எங்கேருந்து வந்தான்னு தெரியல. திடீர்னு வந்து அந்த டாகி வந்து அந்த இடத்துல வந்துச்சு. நம்மளுக்கு வந்து ரீஸ்பெண்ட் ஆகி நம்மளுக்கு சில மிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குது. ஓகே, 4 பேர் தான், இவனுங்க 2 பேர் தான். டக்குன்னு முடிச்சுட்டு நம்ம வேலையை வந்து பார்க்கலாம். அப்படியே லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, பேண்டேஜ் இங்கேயே கிடைக்குதுங்க. ஆனால் நம்ப முடியாதுங்க. எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேண்டேஜ் நம்ம நம்பவே முடியாது. திடீர்னு வரும், திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான சமயத்தில் வந்து பேண்டேஜ் வந்து கிடைக்காம போயிடும். அப்புறம் வந்து ஆட் பார்க்குற மாதிரி ஆயிரும். அதனால் வந்து பேண்டேஜ் நம்ம வாங்கி வச்சது நல்லது தான். ஓகே, இதையும் வச்சாச்சு. ஸோ பவுலை வச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு, டாகோட ஃபுட்டு அது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதே ரூமில் தான் இருக்கும் போல். ஓகே, அங்கே போனோம். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட்வேர் ஷாப் இதுக்குள்ளே வந்து இருக்குது போல். ஓகே, ஃபஸ்ட்டு போய் டக்குன்னு எடுத்துகிட்டு கேமையெல்லாம் எப்படி வந்து பெரிய பேக்கேஜாக தான் இருக்கும். ஓகே, இதுதானே அது. சூப்பருங்க, குத்துமை இப்போ தேனை கிடச்சிச்சு. அவ்வளோதாங்க. ஸோ இப்போ கொண்டு போய் இதை வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலையை பார்க்கலாம். ஓகே, 2 பேர் தான் வாங்கிட்டே ஒரு 5-6 பேர் ஒட்டுக்க வந்தால் என்னடா குறைஞ்சி போயிருவீங்களாடா? வேஸ்ட்டாக போச்சு பாரு. ஆஹா, அந்த குரங்காங்க பரவாயில்லையே, ஒரே அடியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தூக்கிட்டேங்க அவனை.
பட் ஹெட்ஷாட் தான் கொஞ்சம் பவர்ஃபுல். அது கிட்ட வந்து ஷார்ட் கன் யூஸ் பண்ணணும்னு வச்சுங்க, இன்னும் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. இது அப்கிரேட் பண்ணுறது ஆப்ஷன் வந்துச்சுன்னா நம்ம வந்து இப்போ வந்து பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வேலை வந்து முடிஞ்சிச்சு. இப்போ கொண்டு போய் இதை வச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு நம்ம கிளம்பணும்னா போதும். மேபி அதுக்கப்புறம் வேறு ஏதாவது சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல, பார்ப்போம். அதை கொண்டு போய் முன்னாடி வச்சுட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். என்னடா வைக்கிற ஆப்ஷன் வரல, அந்த வச்சாச்சுங்க. ஓகே, வேறு ஏதாச்சும் பண்ணுமா? ஓகே, மிஷன் கம்ப்ளீட் எடுங்க. இதை கொண்டு போய் டாகிட்ட கொடுத்துட்டு நம்ம வந்து மேயரோட மிஷன் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, அவ்வளோதாங்க, வந்தாச்சு. ஸோ இப்போ கொண்டு போய் டாகிட்ட வந்து எல்லாம் எங்கே கொண்டு போய் வச்சோம் தெரியலையே. டாகி இங்கே இருக்குது, பட் அதோட பவுலு இதெல்லாம் எங்கே கொண்டு போய் வச்சோம்? எங்கேயாச்சும் இருக்குது, பட் எப்படியோ ஒன்று இது பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு வந்து காலர் வேணுமாமாங்க. போடடே, ஏடா புதுசாக மிஷின் கேட்டுக்கிறேன். இவன் பாருங்கள், டாலர் வேணும், அதை வேணும், இது வேணுங்கிறான். ஓகே கைஸ், இப்போ வந்து மேயர் சொன்ன இடத்துக்கு போயிட்டு அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இடையில வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு தேவையான புல்லட்டு இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? ஃபைண்ட் த பாடி, டேக் த பாடியா? ஆமாங்க, யாரை கட்டி வச்சுருக்கிறேன் அப்படின்னு தெரியல. திடீர்னு மேயர் வந்து இந்த வேலையை வந்து பண்ணியிருக்காரு. யாராச்சும் கோவத்தை தூக்கி அடிச்சிட்டாரா? இருந்தாலும் இருக்கும், பட் யாருன்னு வந்து நம்மளுக்கு தான் சொல்ல. ஓகே, என்னமோ இது ஓடி வருதுன்னு நினச்சேங்க. கடைசியில் பார்த்தா இவனுங்க ஓடி வரானுங்க. நில்றா, இவன் வந்தால் தாங்க நம்மளுக்கு டக்குன்னு முடியுது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாம்பிஸ் அட்டாக் பண்ணுமாமா. 13 பேர் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டில் கொண்டு போய் வைக்கணுமாமா பாடியை. ஓகே, பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இவனுங்களுக்கு கிளியர் பண்ணுவோம். ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நைட் டைம் ஐயோ பக்கெட்டை தொட்டனே நின்றான்றா, பக்கெட் வந்துருச்சு தெரியாமல். ஸோ செகண்டரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்கெட் வந்து வச்சுருக்கேன். போன ட்ரிப் அந்த ஃபார்மில் யூஸ் பண்ணுறேன். அதனால் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்கெட் வந்துருச்சு தெரியாமல். டபுள் டேப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகுதுங்க. ஓகே, வெயிட் நில்லுங்கடா, சீக்கிரம் முடிங்கடா, போகணும் பக்கம். நான் எந்த வேலையும் நான் பாட்டு சைலண்ட்டாக போகலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறீங்களே. ஓகே, அந்த பக்கம் தான் போகணுமா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடி வந்துருக்காங்க. இல்லையே, ஆளுங்க இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. பட் நம்மளுக்கு வந்து முக்கியமான டாஸ்க் இல்லை இவனுங்க. ஆனால் வந்து அங்கே கிளியர் பண்ணி போகணும் அப்படின்னா வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி தான் ஆகணும். ஐயோ, எங்கே தான் ஓடி வரீங்க? சீன்லேயே இல்லைடா, நீ எதுக்குடா ஓடி வர? ஓகே, லைனாக வரானுங்க. சத்தத்தை கேட்டு தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். சைலன்சர் கிடச்சது இன்னும் ரொம்ப வசதியாக இருக்குங்க. 2 பேர் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு ஓட்டு தள்ளிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை வந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்தது வந்து இதை கொண்டு போய் போட்டில் வச்சு ஓகே வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணோம்? ஃபைண்ட் பிக்கு ஸ்டோனு, ரோப்பு. ஓஹோ, தண்ணிக்குள்ளே இறக்கி விட போகிறாங்க அவனை. அதனால தான் அந்த வேலையை வந்து சொல்லியிருக்காங்க. நின்றாடே, இவனுங்க வேறு. ஆக்சுவலாக வந்து இவனுங்களை வந்து கில் பண்ண தேவையில்லை, பட் நம்மளை வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருப்பானுங்க பின்னாடி வந்து, இல்லை அடிச்சுட்டே இருப்பானுங்க. அதனால் வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ கல் வேணும். இந்த கல் இல்லை, வேறு எங்கே இருக்குது கல்? இதா எடுக்க முடியுதுங்க. சூப்பருங்க, இந்த கல் எடுத்துகிட்டு போவோம். நடக்குது. ஓகே, பரவாயில்ல, ஓரளவுக்கு ஸ்பீடாக தான் நடக்குறேன். அடுத்து வந்து ரோப்பை வந்து கண்டுபிடிக்கணுமா? வீட்டுக்குள்ளே ரோப்பை வச்சுருக்காங்க. இங்கே கண்டிப்பாக ஆளுங்க வருவாங்களே. இன்னும் டாக்கி அங்கே நின்று எப்படி அது மேலே ஏறிச்சு? ஐயோ, வந்துருச்சுங்க இந்த பக்கம். ஆக்சுவலாக வந்து அங்கே போய் மாட்டிக்கிச்சு, எப்படி கிளிச்சாக இருக்குன்னு நினச்சேன். கடைசியில் ஓடி வந்துருச்சு. சரி, பரவாயில்லை, போட அந்த பக்கம். ஓகே, அவ்வளோதான் வேலை. சின்னடா ஆளையிலே நினச்சேங்க 2 பேர் 3 பேர் வருவாங்க. கரெக்டாக இத்தனை பேர் வரீங்க. டாஸ்க் கொடுத்தா கூட இந்தளவுக்கு வர மாட்டேங்கிறா. அந்தளவுக்கு வரீங்களா நீங்கள்? வர போக போக ஸ்டேஜ் வந்து டஃப்பாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு ஜாம்பிஸ் வந்து விட்ருக்காங்க. சரி, ஓகே, அதுவும் நல்லா தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆமோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அதே மாதிரி இது வந்து யூஸ் ஆகும். ஸோ ஆமோ அப்புறம் என்னது மெடிக்கிட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கிடைக்கும். ஓகே, அடுத்தது வந்து இங்கே தேடணுமா? ரோப்பை வந்து தேட சொல்லியிருக்கேன். இங்கே என்னடா இது? இங்கே ஆல்ரெடி 3 பொட்டி இருக்குதுங்க. ஓகே, உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. ஸோ ரோப்பை வந்து எடுத்தாச்சு. இதில் என்ன இருக்குது? எலும்பு கூடு. இதில் இதுக்குள்ளே வெறும் கல். யாரோ ஒருத்தர் கல்லை கட்டி ஆல்ரெடி விட்ருக்காங்க. கல்லை மட்டும் தூக்கிட்டு பொட்டியோடு தூக்கி போட்டுருக்கலான்னு நினச்சிருக்கானுங்க போல். பட் அப்படியே விட்டுட்டு போயிட்டானுங்க பாதியில். சரி, ஓகே, நம்ம வந்து வந்த வேலையை வந்து பார்ப்போம். ஓகே, என்ன எஃபிஎஸ் வந்து ட்ராப் ஆகுது அப்பப்போ கொஞ்சம், அதனால தான் வந்து வித்தியாசம் இருக்குது. சரி, ஓகேங்க, இப்போ வந்து கல்லை கட்டி இவனை வந்து இது பண்ணி விட்ருவோம். இப்போ என்ன பண்ணணும்? நடுக்கடலுக்கு போய் தள்ளி விடணுமா? ஆமாங்க. நேராக வந்து போகுதா? நான் கூட போகலன்னு நினச்சேன். சரி, ஓகே, அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து இப்போ வந்து எட்டி உதைக்கணுமாமா. அவ்வளோதாங்க, மிஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ மேட்டை போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்து என்ன மிஷன் கொடுக்குறான்னு பார்ப்போம். ஸோ மேட்டு போய் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அப்படியே லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஆனால் மேயர் எப்படி பண்ணுவார் அப்படின்னு தெரியலிங்க. யார் ஆக்சுவலாக ஜாம்பியாக இருந்தால் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. பட்டு என்ன பண்ணான்னு தெரியல, யாரும் தெரியல. அதை பற்றி எதாவது சொல்லுவாங்களான்னு தெரியல இப்போதைக்கு. என்னது பேண்டிட் கூட டீலை வந்து க்ளோஸ் பண்ணுவோம்மா நானா? சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜுலாலி அப்படிங்கிறவன்ட்ட வந்து வாங்கியிருக்காங்களாமாங்க. ஓகே,
நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்ட போகிறேன். ஜாம்பிஸ் வந்து கண்டிப்பாக வந்து அது உள்ளே வரமாட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ என்னை வந்து நம்ப நண்பா. நான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஆளுங்களை வந்து சென்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இந்த வால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சால்வ் பண்ணும். ஜாம்பிஸு, பேண்டிட்டு, அப்புறம் வந்து கஷ்டப்படுறவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணும். சரி மையர், இது வந்து உங்கள் சிட்டி, நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வால் வந்து எனக்கு இது இப்போ சொந்தமாயிடும். அப்போ இப்போ நான் என்ன பண்ணணும்? நீ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து பேண்டிட்ஸ் வந்து வாங்கணுமாம்மா. ஓஹோ, பேண்டிட்டை வந்து உள்ளே வராமல் தடுக்கிறதுக்கு அவங்கள்ட்டே மெட்டீரியல் வாங்கி பண்ணுறாரு பாருங்க. எவ்வளோ பெரிய திறமைசாலி. ஓகே, பரவாயில்ல. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேண்டிட்டை தேடி போகணும். பேண்டிட் ஜுலாலி அப்படின்னு ஒருத்தங்கிறான். அவனை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் பார்க்கணும். ஸோ 34 லெவல் வந்தாச்சு. ஸோ குவாரிக்கு வந்து போக சொல்கிறாங்க. சரி, போயிடலாம். அந்த பக்கம் ஈஸ்ட் சைடு வந்து டாகியோட மிஷன் நினைக்கிறேன். அதனால் வந்து அதை விட்டுட்டு நம்ம இப்போ வந்து போகலாம். ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு பெரிய சண்டை நடந்துச்சுல, உள்ளே விடுவானுங்களா? இருக்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போனோம். இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியல. சங்கோட மிஷனுக்கு தானே வந்தோம். நான் வந்து உள்ளே போனோம். மேயரை வந்து என்ன சென்ட் பண்ணார், அனுப்புனார். நாங்கள் அதை பற்றிலாம் யாரா மேயர் வந்து என்ன இந்த வெளியே போகலாம் அப்படின்ட்டான். இன்னும் ஃபியூ காயின்ஸ் 800 வேணுமா? ஓகே, என்னடா அது? அடைச்சை இவனுக்கு வந்து நீங்கள் எப்படா வந்தீங்க? ஏடா டே, அங்கே ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கிறான், அவனா சொல்லுவான்னு பார்த்தா பாருங்க, இத்தனை ஜாம்பிஸ் கடிக்கிட்டு அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஏதோ ஜாம்பி கடிச்சா ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறதுனால வந்து நான் தப்பிச்சுட்டு இருக்கிறேன். இதே வந்து வேற யாரும் வந்து எப்படா மாட்டிருப்பானுங்கடா? கொஞ்சமாச்சும் நல்லா இருங்கடா. உன் ஜாம்பிஸ் வந்துச்சுன்னு சொல்லி போனாங்கடா. அவன் பாட்டுக்கு அவன் வேலையை மட்டும் பேசியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ போய் பேசுவோம். பேசாமல் சுட்டுட்டு போயிடலாமா? 800 கேட்குறாங்க. 758 தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறது? ஸோ கன்வெர்ட் பண்ணலாமா? ஆமாம், கன்வெர்ட் பண்ணலாம். 60 காயின்ஸ் வந்து கிடைக்குமாமா? இப்போ வந்து கரெக்டாக இருக்குங்க. இருக்கிற காயின்ஸ் வந்து இவன்ட்டே போயிடுச்சு. இது தெரிஞ்சிருந்தால் பேசாமல் காயினில் வந்து நம்ம எதுவும் வாங்காமல் வந்துடலாம். சரி, நீ வந்து பார்த்தீங்கன்னா எதையும் முட்டாள்தனமாக பண்ணிடாத. சரிப்பா, அப்பாடி உள்ளே விட்றாங்க. இதுக்கு வந்து 800 காயினா? அந்த 800 காயின் வச்சு இவன் என்ன பண்ணுவான்? ஒருவேளை ட்ரேட் பண்ணுவான்னு நினைக்கிறேங்க. இந்த எக்ஸ்ட்ரா வந்து ஜாம்பிஸ் ஏரியா அப்படிங்கிறனால வந்து எல்லாமே வந்து ட்ரேடிங்கில் தான் இருக்கும். அதனால் வந்து ட்ரேடிங் தான் வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த ஜுலாலி அப்படிங்கிற ஆள் வந்து எங்கே இருக்கிறான் அப்படின்னு பார்ப்போம். பக்கெட் தூக்கிட்டு போவோம் அவன்கிட்ட. சொல்லுப்பா இவன் தானே அது? ஆக்சுவலாக உனக்கு எங்கேயும் வேறு எதாவது பார்த்த மாதிரி இருக்குது. மேயர் வந்து அனுப்புனார், எனக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் வந்து வேணும், நீ வந்து பே பண்ண அப்படின்னா வந்து நான் வந்து அதை பார்த்துக்கிறேன். லீடர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ட்டு இருக்கான். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து லோடை வந்து செக் பண்ணலாமா? கண்டிப்பாக போய் அந்த ஜாம்பிஸ்க்கு நடுவில் போய் செக் பண்ணிப்பார். ஜாம்பிஸை கிளியர் பண்ணிவிட்டு நம்ம வந்து செக் பண்ணுவாமா? ஆக்சுவலி உனக்கு பாருங்கள், பிரச்சனையை வந்து நம்ம தலையிலே கட்டி விட்டுறானுங்க. சரி, 17 ஜாம்பிஸ் வராங்களாமா? அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவன்கிட்ட வந்து பேசணும். ஸோ லோடெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். இந்த பக்கம் கதை உடச்சிட்டு போட நல்லா இருந்திருக்க மாட்டேன். பட் அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவும் இல்லை. ஓகே, நம்ம போய் இந்த ஜாம்பிஸை வந்து டீல் பண்ணுவாங்க. வெளியே தான் நின்றுட்டீங்க, கூட வாங்க. டே வரமாட்டான். என்ன நடக்குதுங்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான் பாருங்கள். பொருளை பார்த்துக்கிறான். ஆனால் அந்த ஜாம்பிஸ் எப்படி இதெல்லாம் எதுவும் பண்ணதில்லை. அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணுறான்னு நினைக்கிறேன். அப்புறம் எப்படி இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிட்டு இந்த நம்மளுக்கெல்லாம் கூட்ஸ் வந்து அனுப்புவானுங்க எப்படின்னு தெரியலை. பட் 17 பேர்த்த வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளியர் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வேலையை வந்து பார்க்கணும். இன்வென்ட்ரி ஃபுல் ஆகிடுச்சு. பின்னாடி ஒருத்தன் கடிக்கிறான். யாரா நீங்கள்? ஐயோ, இது வேறு டாகி. ஃபஸ்ட்டு டாகி ஃபினிஷ் பண்ணி. ஐயோ, இந்த குரங்கு ஒருத்தன் ஓடி வராங்க. இவன் தாங்க நம்மளை ஆக்சுவலாக வந்து பலமாக வந்து அடிக்கிறான். மித்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் போகுது அப்படின்னா வந்து இவன்ட்ட மட்டும் 3 பாயிண்ட் போகுது. ஓகே, இன்வென்ட்ரி வந்து ஃபுல்லு. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம போய் ட்ரேடர்கிட்ட வந்து விற்றுட்டு அதுக்கப்புறம் தான் மித்த இதெல்லாம் வந்து பார்க்கணும். ஃபஸ்ட் அதை வந்து அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கிளியர் பண்ணணும். அவ்வளோதானா, முடிஞ்சதா? இன்னும் 7 பேர் இருக்காங்க. எங்கடா இருக்கிறீங்க? என்னடே மெதுவாக நடந்து வந்துட்டுருக்கிறீங்க? ஒரே ஆள் கூட்டமாக வர வேண்டியதான்டா. டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஸோ கிரனேடை தூக்கி போடலாம். பட் கிரனேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேக்கில் போய் எடுத்துகிட்டு வரணும். அதனால் அதை விட்டுட்டு நம்ம இதே வச்சு முடிச்சு விட்றலாங்க. என்ன கூட்டமாகவும் வர மாட்டேங்கிறாங்க. 2 பேர் 3 பேர் இப்படி தான் வரானுங்க. அதனால் நம்மளுக்கு வந்து வேறு ஆப்ஷன் இல்லை. இது இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளியர் பண்ணணும். ஓகே, 14 ஆச்சு. இந்த 3 பேர் எங்கே இருக்கீங்க? அந்த 3 பேர் என்ன 4 பேர் இருக்கிறாங்க. கணக்கில் இல்லாத ஒரு ஆள் நிற்கிறாங்க. யாரோ நம்மளை ஏமாற்றி உள்ளே வந்துட்டாங்க. 17 பேருக்கு 18 பேர் வந்து நிற்கிறாங்க. அவ்வளோதானா, முடிஞ்சது. இந்த ஒருத்தன் தான் அங்கே ஒருத்தன் ஓடி வரான். பட் கணக்கிலே இல்லாமல் 2 பேர் வந்து அடி வாங்கிட்டு போகிறாங்க. போடாத உக்கம். ஓகே, மொத்தமாக கிளியர் ஆகிடுச்சா? கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதானா? என்னடா ஜாம்பியை வச்சு கிளியர் பண்ணுறது மட்டும் தான் வேலையா? இதைத்தான் போய் பார்க்குறதா? ஆக்சுவலாக வந்து ஜாம்பி கிளியர் பண்ண சொல்லிட்டேன். ஓகே, இங்கே வழி இந்த பக்கம் போகணும். மேலே ஏதாவது ஜாம்பி இருக்குமா? கண்டிப்பாக ஆள் இருக்குது. கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. சொல்கிறா, நீ என்ன பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. சரி, நீ வந்து ஈவினிங் வந்து பணத்தோட வா, நான் வந்து உனக்கு தரேன் அப்படின்ட்டுருக்கான். ஓகே, மிஷன் வந்து கம்ப்ளீட்டுங்க. இப்போ வந்து பணம் எடுத்துகிட்டு போகணும். நம்ம வந்து செக்கு தான் பண்ண போகிறோம். ஓகே, சூப்பருங்க. இப்போ வந்து மேயர்கிட்ட போய் பேசிவிட்டு மேயர்கிட்ட வந்து காசை வாங்குவோம். கொடுக்குறாரு ஒரு
ஒரு $500-300 சேர்த்தியாக கொடுக்குப்பா, சில்வர் காயினை வந்து கொஞ்சம் சேர்த்தி கொடுத்தாருன்னு வச்சுங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த கன்று இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம யூஸ் பண்ணுறதும் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தூக்கி இப்படி ஓரமாக போட்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பொருளும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி வச்சு. ஏன்னா வந்து இன்வென்ட்ரி வந்து ஃபுல்லாகிடுச்சு, வேறு வழி இல்லை. ஸோ ஷூட்டிங் ஓகே, இந்த புக்கை வந்து இது பண்ணியாச்சு, அடுத்து இந்த புக்கையும் படித்தாச்சு. வேறு என்ன இருக்குது, இதுக்கு மேலே அவன்கிட்ட சேல் பண்ணுறதுக்கு தான் ஆப்ஷன் இருக்குது. ஓகே போகலாம் நம்ம. ஸோ மேட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து காசு தான் கொடுப்பான், பட் நைட்டு வந்து நான் போக சொல்கிறாங்க. இந்த பேண்டிட்டை நம்பி போகலாமா என்னன்னு தெரியலை. நம்ம மேயர் பேசியிருக்கிறாரு, கண்டிப்பாக வந்து ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து ஸ்மூத்தாக தான் போச்சு. ஓகே, என்னோடய ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து மணியை வந்து பார்த்துக்குவாங்க, நீ வந்து லோடை வந்து பார்த்துக்குவோம். அடப்பாவி, காசை நம்ம கையில் தருவான்னு பார்த்தா கரைச்சி தரமாட்டேன்ட்டாங்க. ஓ சேட். சரி ஓகே, நைட் பிஸ்னஸ் ஆமாம். ஓகே, நைட் வந்து கிளம்பி போக சொல்கிறாங்க. இவங்க ஆளுங்க வந்து பணத்தை கொண்டு வருவாங்களாமா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட மட்டும் போகணும். என்ன பண்ணுறது? சரி ஓகே பரவாயில்ல, நம்ம வந்து போவோம் மறுபடியும் அதே குவாரிக்கு. ஆனால் நைட் டைம் ஆயிடுச்சு அதுக்குள்ளே. ஓகே கட்சினா அங்கே கூட நான் வரணும், யாரோ வராங்கன்னு பார்த்தேன். யார் வரா? நம்ம தானே. ரெடியாக நிற்கிறாங்க. எப்பாடே, இவங்களை பார்த்தாவே வந்து பொருள் விற்க வர மாதிரி தெரியலையே. ஜுலாலி வந்து எனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஜுலாலி அவர் வந்து பிஸியாக இருக்கிறாரு, நாங்கள் வந்து டீலை வந்து முடிச்சுக்கிறோம். உன்ட்ட வந்து பணம் இருக்குதா இல்லையா? இருக்குடாடே, கண்டிப்பாக கொண்டு வந்துடா, இந்தாடா. அப்புறம் லோடு ஏற்றுறதுக்கு எங்கள் ஆளுங்களுக்கு நீ வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா ட்ரக்கில்? கண்டிப்பாக நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு உன் தலையில் வந்து சுடுறோம் அப்படின்ட்டு. டேய் அச்சோ, அதான் இவனுங்க நம்ப முடியாதுங்க. ஸோ காசுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேலை வந்து பண்ணிட்டு இருக்கானுங்க. எப்படி இவனுங்க நம்ம ஆக்சுவலாக வந்து ஜுலாலி என்னன்னா பிஸின்னு சொல்ல போவே நினச்சேன் பார்த்தீங்களா, ஏதோ பிரச்சனைன்னு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவனை போட்டு தள்ளிட்டு காசை வந்து இவனுங்க ஆட்டையை போடலான்னு பிளான் பண்ணிட்டானுங்க போல். ஆனால் இப்படி பண்ணுறானுங்களே, 7 பேருங்க, ரொம்ப பக்கத்தில் வேறு இருக்கிறானுங்க. ஓகே தூக்கு டக்குனு தூக்கு. ஓகே 10ல் இது வேறு ரீலோட் பண்ணுறதுக்குள்ள பறந்து போயிடும். ஓகே முடிஞ்சு ஐயோ அடிக்கிறாங்க. டே ஹெல்த்து கம்மியாகிறா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கடா, கொஞ்சம் ஒரு அடியில் போயிருங்கடா. எப்படி இருந்தாலும் வந்து அடிச்சுட்டு அவன் இருக்கான். ஓகே புக்கு ஏதோ ஒன்று கிடச்சிருக்குது. அப்படியே லைக் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கொஞ்சம் தள்ளி நின்று தான் கிடைக்கணும், ஏன்னா அவங்க வந்து ஸ்னைப்பர் வச்சுருக்காங்க. ப்ளட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து கம்மியாக. 7 பேர் ஒட்டுக்காக வந்தால் நான் எப்படா வந்து சமாளிக்கிறது? இப்போ தான் 2 பேரை தூக்கியிருக்கிறேன். ஓகே 3 ஆள் தூக்கியாச்சு. ஓகே 4 ஆயிடுச்சா? ஓகே 4 பேர் தூக்கியாச்சு, இந்த 3 பேர் தாங்க இருக்கிறாங்க. அவங்கள மட்டும் தூக்கணும்னா நம்ம வேலை முடிஞ்சுது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹெல்த்தை வந்து போடணும். ஹெல்த் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இந்த இடத்துல வந்து கம்மியாச்சு. ஸோ இந்த ஹெல்த்துக்கு ஏதாச்சும் ஆர்மர் ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் நம்ம ட்ரெஸ்ஸு வந்து இப்போதைக்கு வந்து 4வது லெவலோ 7வது லெவலோ ஏதோ ஒன்றில் தான் இருக்குது. அதுக்கே வந்து இந்த அளவுக்கு வந்து பிளட் கம்மியாகுது. அவ்வளோதாங்க, இவன் ஒருத்த மட்டும் தாங்க இருக்கான். இவனை மட்டும் தூக்கினா வேலையை முடிஞ்சு போடாட்டி. ஓகே டேப்த்து. ஓகே ப்ரீஃப் கேஸ் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதானம்மா. ஓகே அப்போ மிஷன் வந்து ஃபெயில்டு, ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் அந்த மேயர் வேறு என்ன சொல்ல போகிறான்னு தெரியல, பார்க்கலாம். மேயர் வந்து இப்படி நம்மளுமே ஆக்சுவலாக வந்து மேயரும் பிரச்சனை இல்லை, இந்த ஜுலாலியும் பிரச்சனை இல்லைங்க. நடுவில் இவனுங்க பண்ண பிரச்சனை தான் போல். இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜுலாலியும் வந்து போட்டு தள்ளிட்டு இவங்க வந்து காசை தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து நினச்சிருக்கானுங்க. பட் நம்மகிட்ட வந்து நடக்குமா? நடக்காது. சரி ஓகே மேயர்கிட்ட போய் பேசுவான், அவன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். தம்பி மேயர் நீ வந்து அதான் அவன் வந்து பார்த்தா ஜுலாலி வந்து இறந்து போய்ட்டு அவன் வந்து ஒரு ஃப்ராடு அப்படின்னு வந்து சொல்லிட்டான். சரி அப்போ வந்து ஏன் இவனுங்க இப்படி பண்ணானுங்க? அந்த பணம் அதெல்லாம் பார்த்து ஒன்றும் பிரச்சனை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி இதுக்கு மேலே வந்து நம்ம ஈஸியான வழியில் பண்ணக்கூடாது, இனிமேல் ஹார்டான வழி தான் பண்ணணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து வீக் பண்ணணும். அப்புறம் வந்து அவங்களோட சப்ளைஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஸ்ட்ராய் வந்து பண்ணுமாம்மா. ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்கள தாக்குதல் மோடுக்கு வந்து கிளம்ப போகிறோம். ஓகே கேஸ் நம்ம இதோடு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸ்ட் சைடு இதை போய்ட்டு வந்துடலாமா? கேஸ் இல்லையாம்மா, என்ன பண்ணுறது? சரி ஓகே கேஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இதோட வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நம்ம வந்து வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் கேஸ்.